ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். உங்கள் பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு என்ன தகவல் இருக்குது, உங்களுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றும் உங்களுக்கு வந்து சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? இது நீங்கள் பைல் சூஸ் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் வந்து ஒரு 3 பட்டர்ஃப்ளை தெரியும். அந்த பட்டர்ஃப்ளையை நீங்கள் வந்து அதோட கலர்ஸ் வச்சு, அதோட நம்பர்ஸ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட பர்சன் கிட்ட இருந்தும் சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட இருந்தும் என்ன மெசேஜ் இருக்குது, என்ன கைடன்ஸ் ஆர் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் பார்க்குறோம். இந்த பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைக் ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரெகுலராக சொல்லிகிட்ருக்கேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுக்குது. இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் உங்களோட ஆரா கனெக்ஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக சேனலுக்குள்ளே பதிவிடும் பொழுது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பட்டர்ஃப்ளை 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் அல்லது உங்களோட பர்சன் கரண்டில் உங்களோட லவ்வர்கிட்டேருந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். தெரியுதா? எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. ஏன் இப்போ ரொம்ப சோக கீதம் பாடிட்டுருக்கீங்க? இந்த கார்டு மூலமாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த கார்டு பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ வந்து கரெக்ட்னா உங்களோட லைஃப் பார்ட்னரோட நீங்கள் இல்லை, லவ்வரோட இல்லை. ஆமாம், கரெக்ட்? எஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க. ஒன்று மேரேஜ் ஆகிட்டு நீங்கள் வந்து பிரேக்கப் ஆகிட்டு இருக்கலாம், இல்லைனா லவ் லைஃப்பில் இருந்திருந்தீங்கன்னா அந்த பாஸ்ட் பர்சன் கூட நீங்கள் இப்போ வந்து கரெக்டிவாக இல்லை, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரி தெரியுது. ஓகேவா? சரி, ஃபர்தராக வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன கைடன்ஸ் வருதோ அது உங்களுக்கானது. உங்களுக்கு இது பொருந்தி இல்லைன்னா நீங்கள் இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? புரியுதா? இதில் வந்து நீங்கள் சிங்கிளாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எனர்ஜி, நீங்கள் நல்ல ஒரு பேஷனேட்டான ஒர்க்கில் இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு ஒர்க்கில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் வேலையில் தான் கான்சன்ட்ரேஷன், உங்களுக்கான வேலையில். அந்த பாஸ்ட் லைஃபே வேணாங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து பாஸ்ட் லைஃபே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. பட் நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? பாஸ்ட் லைஃப் தேவையில்லை, நியூ பிகினிங்ஸ் தான் வேணும். எஸ், ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட இந்த சைக்கிள் மாறும். ஓகேவா? நல்ல வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வருது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரப்போசல் வரப்போகுது. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்க விஷயங்கள், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக வரப்போகுது. அதுக்கு உங்களை வந்து ரெடியாக தயாராக வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அபவ் 35, 40 அந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு 25% பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மெயில் எனர்ஜி, நீங்களும் வந்து அபவ் 30, 35க்கு மேலே தான் இருப்பீங்க. 35, 40 அந்த மாதிரி தான், அதுக்கு மேலே தான் இருக்கீங்க ஒரு சிலர். ஓகேவா? இப்போ வந்து ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க. நீங்கள் வந்து சரியான முடிவு எடுக்க தெரியல உங்களுக்கு. உங்கள் பர்சன் கூடவே மறுபடியும் போய் ரீஜாயின் ஆகிறதா, இந்த ஃபெமினின் எனர்ஜியோடையே போயிட்டு ரீஜாயின் ஆகலாமா, இல்லைனா என்ன முடிவு எடுக்கலாம், என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் தான் ஓடிட்டுருக்குது உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம், அப்புறம் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து
இந்த பிரச்சனை அதாவது இவர் என்ன சொல்கிற சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிற வராருன்னா, நடந்த விஷயத்துக்கு என்ன காரணங்கிறத கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் உள்ளுணர்வை கேளுங்க, அமைதிப்படுத்துங்க, உங்களை ஹீல் பண்ணுங்கள். அப்போ தான் அகைன் அந்த தப்பை திருப்ப நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்க. பாஸ்டில் ஒரு விஷயம் வந்து எங்கேயோ ஒரு அலைன்மெண்ட் ஏதோ சரியில்லை, அதனால தான் அது வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்ப எனக்கு நான் என்ன முடிவு எடுக்கிறது, ரீஜாயின் பண்ணுறதா இல்லை நியூ பிகினிங்ஸ் போகிறதா, ஒரு கன்ஃபியூஷன் மைண்டு, எந்த டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்குறது வந்து 1 இயர்க்குள்ளே உங்களுக்கான அந்த நியூ பிகினிங்ஸ் இருக்கலாம், இல்லை ரீயூனியன் கூட ஆகலாம். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு வரலாம். பட் உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்காத வரைக்கும், உங்களோட அதாவது சப்கான்ஷியஸ் ரெக்கார்டில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்காத வரைக்கும், நீங்கள் என்ன தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், ப்ரேயர் வைக்கிறேன்னாலும் அது வந்தாலும் உங்களால் அதை ரிசீவ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெக்கார்டை சரி பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு பலிதமாகும். சரியா? ஆனால் உடனே எனக்கு நான் இன்றைக்கி விதை போட்டேன்னா இன்றைக்கே நான் வந்து அறுவடை செய்யணும் அப்படி நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் ஹேப்பன். ஓகேவா? அதுக்கு டைம் கொடுக்கணும், டிவைனுக்கு டைம் கொடுக்கணும். ஒரு சிலருக்கு வந்து இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் இந்த ப்ராப்ளம்ஸ் ஷார்ட் அவுட் ஆகும், சரி ஆகும். அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஒரு சிலருக்கு வந்து உடனே நடக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க அந்த கரெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும். இந்த விஷயம் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபீல் உள்ளே என்ன நடந்தது, எதனால் இந்த பிரச்சனை வந்தது, அதை உங்களுக்குள்ளே நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்குள்ளே கிடைக்கும். உங்களுக்குள்ளே அந்த சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு தேவையில்லாத நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுது. உங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் வருவாங்க, குட் ஃபார்ச்சூன் இருக்குது. ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்குறாங்க இறைவன். பட் அதை வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, மன வருத்தத்தில் இருக்கீங்க, நடந்த பிரச்சனையில் உங்களோட இன்வால்மெண்ட்டும் இருக்குது. உங்களோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கார்டு வந்திருக்கு. ஆம் ஐ கரெக்ட்? ஸோ ஃபஸ்ட்டு உங்களை வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது புரிதல் வேணும், இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும், இது வந்து எப்படி சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறீங்க, பாஸ்ட் ரெக்கார்டுன்னு, உங்களோட பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் சரியான முடிவு அங்கே எடுக்காதனால பாஸ்ட்லேயும் சரி கரண்ட்லேயும் சரி சில பேர் வந்து நீங்கள் உங்களோட ரோலை வந்து கரெக்டாக பண்ணல. புரியுதா? உங்களோட ரோலில் நீங்கள் கரெக்டாக இல்லாத போனதுனால இப்போ வரக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீங்கள் தவற விட்டுருவீங்க. அதனால தான் இதை சரி பண்ண சொல்கிறார். ஏன்னா இதே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவீங்க. இப்போது ஒரு லவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கொண்டு போகும்போது அதை எப்படி கொண்டு போவீங்க? திருமணத்தில் தான் கொண்டு போவீங்க. அப்போது திருமணத்துக்கு கொண்டு போகும்போது பையனும் பொண்ணும் நீங்கள் வந்து ஸ்டடியாக இருக்கணுமா இல்லையா? உங்களோட முடிவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களை நம்பி வரவங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணுங்கிற இதில் வந்து நீங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆஸ் அ பர்சன், வந்து என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வந்து பார்க்குறது நிறைய பேர் மெயில் எனர்ஜி கூட பார்க்குறீங்க, அவங்களுக்கும் சொல்கிறேன். உங்களோட அந்த நிலைப்பாட்டில் ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாததுனால உங்களோட திருமண வாழ்க்கை இதுவாகிடுது, பிரேக் ஆகுது. அதே மாதிரி லவ் பாண்டிங்கும் பிரேக் ஆகுது. லவ் லைஃப்லேயும் ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடையாது. ஒரு டைம் பாஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறத மாதிரிலாம் நினைக்காதீங்க பெண்களை. அதே மாதிரி நிறையா லேடிஸ் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் வேணும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பக்குவம் இல்லை. நல்ல பர்சனை கூட நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்து நல்லது கெட்டது 2 பேருக்குமே சொல்லி கொடுத்து பேரண்ட்ஸ் வளர்க்குறது இல்லை. உங்கள் மேலே தப்பு கிடையாது, அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் சரி கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு விட்டு கொடுத்து வாழணும். ஒரு திடீர்னு ஒரு உறவு நம்மக்கிட்ட வருது, ஒரு நியூவாக ஒரு பர்சன் நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட அன்பு காட்டுறாங்கன்னா அவங்கள நம்ம ஒரு அடிமைத்தனமாக நடத்தக்கூடாது. அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கணும், நம்மக்கிட்ட ஃப்ரீடம் இருக்கணும். அதை தான் எதிர்பார்ப்பாங்க எல்லா
ஒரு குழந்தை வந்து நம்மக்கிட்ட நல்ல அன்பாக இருக்குன்னா நமக்கு அது வந்து ஃபீல் பண்ணோம். இவங்கக்கிட்ட போய் நம்ம விளையாண்டோம்னா பேசினோம்னா இவங்க நமக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க, இவங்க வந்து பாதுகாப்பு, நமக்கு இவங்க கூட இருந்தால் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறோம், என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான். ஓகேவா? உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் என்ன ஃபீல் வந்தது தெரில. இன்கேஸ் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு மேபி ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக் கூட இருக்கலாம். எனக்கு கார்டு அந்த மாதிரி சஃபில் ஆகிட்டு இருக்கும்போது 2 வாட்டி வந்துச்சு. அந்த கார்டு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வாட்டி அவாய்ட் பண்ணேன். இனியோ இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்ககிட்ட இருக்க சில மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அதுதான் சொல்ல வராரு. அதை சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நியூ லைஃப், நியூ பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்க. ஒரு சிலர் மெயில் எனர்ஜி இருக்கீங்க, நீங்களும் வந்து ஹார்ட் பிரேக்கில் இருக்கீங்க. உங்களுக்கு இது மாதிரி நல்ல பர்சன் லைஃப்பில் வரணும், இல்லைனா என்ன முடிவு எடுக்கிறது, பாஸ்ட்டுக்கு போகலாமா இல்லைனா நியூ பிகினிங்ஸா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த ஆசிலேஷன்லாம் ஏன்னா நீங்கள் என்ன தான் இப்போ முடிவெடுத்து இன்னொரு லைஃபுக்கு போனாலும் நீங்கள் உங்ககிட்ட சரி பண்ணலைன்னா அந்த பிரச்சனை மீண்டும் அங்கே வரும் அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவிலலாம் நான் வந்து இந்த ஆழ்மன பதிவுகள் பற்றியும், ஆறா சக்ரா இம்பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா இந்த பாஸ்ட்டில் நடந்த ஃபெயிலியர்ஸ், உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், உங்களை நீங்கள் எப்படி வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு, அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இன்னொருத்தர் கமிட்மெண்ட்டை கொடுக்க முடியும். ஒவ்வொரு ஜென்ஸுக்கும் சொல்கிறேன் நான், உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி ஆக்கிங்க, உங்களை கான்ஃபிடெண்ட்டாக வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் இன்னொருத்தரை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா பேலன்ஸிங் உங்ககிட்டே இல்லை, அப்புறம் நீங்கள் எப்படி ஒரு நியூ பார்ட்னரை வந்து நல்லா பார்த்துக்க முடியும்? அதே மாதிரி தான் கேர்ள்ஸ்க்கும் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இதில் சொல்ல வேண்டியது இதுதான். உங்கள்கிட்ட இருக்க சில மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுங்கள். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணங்கிறது உங்களுக்குள்ளே தேடுங்கன்ட்டாரு. நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, ஃபெமினின் அந்த மெயில் ரெண்டுமே வந்து எப்படி நீங்கள் வந்து கோஆர்டினேட்டாக இருக்கணுங்கிறதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் புரிதல் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், என்னோடது இந்த வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது லைஃப் கோச்சிங் கிளாஸ், இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு வேணும்னா, ரெமெடி வேணும்னா, அதுதான் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எண்ட்லேயும் அதை பற்றி டீப்பாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருந்தது, பொருந்தியதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வந்து நம்மளோட டிவைன் பாத் சேனலில் இருக்குது. உங்களோட கார்மாவாக இருந்தாலும் சரி, பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்குள்ளேயே சில மிஸ்டேக்ஸ் நீங்கள் அறியாமல் பண்ணுறீங்க, தெரிஞ்சு யாரும் பண்ண போகிறது கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா அதையும் வந்து சரி பண்ணி தருவேன். அதுக்கு உங்களுக்கு நிரந்தர தீர்வு என்னங்கிறத நான் அந்த ரீடிங்கோட எண்ட்லேயே சொல்கிறேன். அப்புறம் நம்மக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிளாஸஸ் எடுத்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டே தான் நீங்கள் மாஸ்டர் கிளாஸ்க்கெலாம் போனீங்கன்னா அதில் வர அந்த டிவைன் பவரை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கும் பொழுது நீங்களும் ப்ரொடக்டிவாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் போய் சேரணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காகவே நீங்கள் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. சரியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்காம்ப்பா. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க பிரேக்கில் இருக்கீங்க கைஸ். ஒரு சிலர் சின்ன சின்ன அந்த வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்கலாம், ஒரு சிலர் லாங் டைம் பிரேக்கில் கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் பர்சன் உங்களை பற்றின ஒரு லவ் அஃபெக்ஷனோட, உங்களை பற்றின நினைவுகளோடு இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மூமெண்ட், எவ்ரி மூமெண்ட், யுவர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட், ஐ லவ் யூ. ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் எடுத்தவங்க இந்த சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறில் இருக்க மாதிரி தெரியுது. அவர் உங்களை பற்றி நினைக்கலையோன்ற அந்த வருத்தம், வேதனை உங்களுக்குள்ளே ஏதோ சம்திங் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க, உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினச்சிட்டு தான் இருக்காங்க.
பட் இப்போது அவருக்கு என்ன சுச்சுவேஷன், எதனால் உங்ககிட்ட இருந்து பேசாமல் இருக்கார், என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் ரொம்ப வீக்காக இருக்குது, அதுதான் சொல்லணும். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க. அதே மாதிரி இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகிட்டுருக்கும், ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகிட்டு கூட நீங்கள் வந்து பிரேக்கப்பில் இருக்கலாம். உங்கள் பர்சன் ரீகன்சில் வருவாங்களா, அவரை பற்றின ஒரு நினைவுகள் உங்களுக்கு இருக்குது, அவர் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்களா இல்லையா, நம்மக்கிட்ட பேசுவாங்களா இல்லையா, சம்திங் அவரோட நினப்பு என்ன இருக்குது, என்னை பற்றி ஒரு பாசம் அன்பு, என்னை பற்றி என் கூட பழகின அந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டாங்களா, ரொம்ப டீப்பாக போயிட்டு ஆழமாக எப்போ பாரு இதே திங்கிங் தான் இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஆமாவா இல்லையா, கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, ஒரு கன்னிங் பர்சன் இந்த டிஸ்டன்ஸ்க்கு காரணம், இந்த பிரச்சனைக்கு காரணம் தெரியுது. ஓகேவா, உங்கள் பர்சனுக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு அவரோட வேலை நிமித்தமாக ஏதோ ஒரு சக்ஸஸ் பண்ண போகிறாங்க, அதுக்காக மேபி அவங்க இப்போ எந்த டிசிஷனும் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் முக்கியம்னு வந்துட்டால் அந்த வேலையை விடுற மாதிரி இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அவரோட வேலையில் வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டு உங்களை அதாவது உங்களை வந்து திரும்ப வந்து பார்ப்பாங்க. ஓகேவா, கொஞ்சம் டைம் கொடுங்க. இது ஒரு சிலருக்கு. அப்புறம் ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து லவ்வராக இருக்கீங்க, உங்கள் லவ்வர் வந்து உங்ககிட்ட பேசாமல் போயிட்டாங்க, அதாவது வேலை மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஃபோக்கஸிங்காக இருக்குது, அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமே உங்ககிட்ட வந்து பேச வருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து குருமார்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வணங்குற அந்த காடை, அந்த முருகராக இருக்கலாம், இல்லைன்னா சாய்பாபாவாக இருக்கலாம், ஒரு அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க, மோஸ்ட் ஆஃப் குருமார்களை வழிபடுறவங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் வருது. சந்தோஷமா? குருமார்கள் ஏதாவது உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி இப்போது அடுத்தது நீங்கள் வந்து அவர் அப்படியே வந்தாலும் உங்களை திருமணம் பண்ணுற மாதிரி தான் வருவாங்க. சந்தோஷமாக இப்போ உங்களுக்கு? ஸோ நீங்களும் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கீங்க, அந்த சைட்லேயும் அவர் நர்வஸாக இருக்காங்க. அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, நான் இன்னும் வந்து உன்னை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன், நம்மளோட அந்த ஃபீல் வந்து எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது, ஒரு டிவைன் லைட் மாதிரி என்னோட அந்த காதலோட அந்த இது வந்து எண்ணங்கள் எனக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் கிட்டேயும் அவர் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடாக தான் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகும், திருமணத்தில் வந்து முடியும், கவலைப்படாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு அன்பேலன்சிங் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது, அவங்களோட அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏஞ்சல் நம்பர்லாம் அடிக்கடி பார்க்குறவங்களா? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதே மாதிரி ஃபெதர் பார்க்குறது, அவரோட அந்த கைடன்ஸ் வந்து உங்கள் காதில் விழுறது, இதெல்லாம் வந்து இவங்க கொடுக்குற பிளஸ்ஸிங்ஸ் தான். அவங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வராங்க, அந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு இந்த நல்ல ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங்கை நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு லேகிங் என்னென்னா, நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க. கரெக்டாக? உங்கள் பர்சன் மேலே நம்பிக்கை இல்லை. இது வந்து ஒரு சிலர் திருமணமானவங்களுக்கும் தெரியுது, ஒரு சிலர் வந்து லவ்வர்ஸாக இருக்கீங்க, பிரேக்கில் இருக்கீங்க. திருமணமானவங்களும் பிரேக்கில் இருந்துட்டு இப்படி தான் உங்கள் பர்சனை பற்றின ஒரு எண்ணங்கள் ஓடின்னு இருக்கு உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து மிதுனம், துலாம், கும்பம் அண்டு கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. உங்கள் பர்சன் சிம்மம், தனுஷ், மேசம், இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரிகிறாரு. அதே மாதிரி ஒரு சிலர் நான் சொன்ன இப்போது 6 ராசி சொன்னேன்ல, அதில் கூட ஒரு சிலர் இருப்பாங்க ஏன்னா அவரு கன்ஃபியூஷன் மைண்டில் தான் இருக்கார். ஆனால் அவருக்கு ஆள் மனசில், அவரோட சப்கான்ஷியஸில் வந்து உங்களை பற்றின ஒரு இது இருக்குது, எண்ணம் இருக்குது, ஓடிட்டுருக்கு. சந்தோஷமா? ஸோ நீங்கள் ப்ரே பண்ணுற அந்த காட் உங்களுக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டத்தில் கொடுக்குறாங்க. அவங்க ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரி கைடன்ஸ், இப்போ டிவைன் பாத் மூலமாக நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். சில விஷயங்கள்லாம் வந்து உங்கள் கையை மீறி இருக்குன்னா அதை டிவைன் தான் சரி பண்ண முடியும். உங்களால் நீங்கள் போய் என்ன விர்ச்சுவல்ஸ் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதை பண்ணல. உங்கள் மனசை ஒழுங்காக வச்சுக்கோங்க. உங்கள் உடல் மனம் ஆன்மாவை சரியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக இருக்க முடியும்.
உங்கள் தலைவிதியை மாற்ற முடியும், உங்கள் கார்மிக்கை மாற்ற முடியும். ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு, இதை பற்றி கிளாரிட்டி வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸும் உங்களுக்கு பர்மனெண்ட்டான சொல்யூஷனுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன். லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ பதிவுகள்லாம் கூட நிறைய அதை பற்றி பேசியிருக்கேன், வேணால் அதையும் பார்த்துக்கோங்க. ஜாதகம் பார்த்து பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களோட ஆரா பவர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களோட ஆழ்மன பதிவுகள் இன்றைக்கி எல்லாருக்குமே ரெக்கார்டு தான். ஏன்னா ஸ்கூல் லைஃப்லேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த லவ் லைஃப் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குது? 6 மாதம், 3 மாதம், 1 வருஷம், இதுக்குள்ளே பிரேக்கப்பு, அதுக்குள்ளே இன்னும் 2, 3, அதுக்கப்புறம் காலேஜு, அப்புறம் ஆஃபீஸு, திருமணம் ஏஜுக்கு நீங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 4-5 பேர் 4-5 லவ் லைஃப்பில் இது பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரீங்க. அதெல்லாம் என்ன தெரியுமா ஆகும்? சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் எந்த இடத்துல ஃபீலிங் அதிகமாக கொடுக்குறீங்களோ அப்போ அது ரெக்கார்டு. சூட்சும ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்டுன்னா அதோட அவ்வளோதானா அப்படின்னு கிடையாது. அந்த ரெக்கார்டை உங்கள் மண்ணுங்கிற அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விதையாக போட்டு ஆழமாக புதைச்சி வச்சிடுறீங்கன்னு அர்த்தம். அது ஃப்யூச்சரில் 1 வருஷத்தில் நடக்கலாம், இல்லைனா 4 வருஷத்தில் நடக்கலாம், இல்லை நீங்கள் திருமணமாகி இன்னொருத்தர் உங்கள் லைஃப்பில் வரும்போது அப்போ நடக்கலாம். அது வந்து விதையாக இருக்குது இல்லையா, அது விருட்சமாக வளர்கிறதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் இருக்குது. அந்த நேரத்தில் அது விருட்சமாகிடும். அந்த விஷயத்தை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அப்போது அதை அனுபவிச்சுட்டு தான் வெளியே வரணும். ஒரு சிலர் வந்து அந்த ஞானம் எப்போ கிடைக்கும்னா, ஒரு சிலருக்கு 30ல் கிடைக்கும். 30 அவங்களோட ஏஜ் 30 இருந்தால் கிடைக்கும். ஒரு சிலர் 50 ஆனபோது கிடைக்கும். அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். உங்களுக்கு பர்ஃபெக்டான விஷயம், உங்களுக்கு இவர் மேட்சாக இல்லையா, இந்த லவ் சக்ஸஸ் ஆகுமா இல்லையா, இந்த திருமணம் சக்ஸஸ் ஆகுமா இல்லையா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த திருமணம் ஆகியும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, இல்லை உங்கள் ஃபீமேல் எனர்ஜிக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு, இது வந்து ஒரு கார்மிக் மாதிரி தெரியுது, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது, அப்படி இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதில் எல்லா கைடன்ஸும் கொடுக்குறேன். அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும். இந்த பர்சன் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்போதைக்கு வந்து இப்போது ஃபீலிங்கோடு பேசுகிறாங்க, அடுத்தது இதே மாதிரி விட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு உங்களை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. மூன் எனர்ஜி பவர் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வந்து இறைவன் சைன் மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸுங்கிற அந்த அற்புதமான விஷயத்தை கொடுக்குறாரு. பர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்குறாரு. ஆஸ் அ குரு நீங்கள் கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர் இல்லாமல் படிக்கிற குழந்தைங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி இல்லாமல் போகுமோ அது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் சேனல் ஏதாவது ஒரு இதில் யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதில் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை போய் கேட்பீங்க? டைம் தான் வேஸ்ட்டு. இல்லைனா ஏதாவது ஒரு விர்ச்சுவல் பண்ண சொல்கிறாங்க, இதை வாங்கி வைங்க, அதை வாங்கி வைங்க, இதை எடுத்து மாட்டிக்கோங்க, அதை எடுத்து மாட்டிக்கோங்க, கழுத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடுமா? ஏன் மாற்ற வேண்டிய இடமே உன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டியா, உன்னோட உடல் மனம் ஆன்மாவை மாற்று. செய்ய வேண்டிய இடமே நீ விர்ச்சுவல் பண்ண வேண்டிய இடமே அங்கே தான். எத்தனையோ கிளாஸ் கற்றுக்கிட்டு போகிறீங்க, அதனால் என்ன பயன் இருக்குது? மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்காக ஓடுறீங்க. எல்கேஜிலேருந்து டிகிரி படிக்கிற வரைக்கும் உங்களை ஓட விட்றாங்க. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது உங்களுக்கு? நீங்கள் எப்படி ஏமாந்துருக்கீங்கன்னு. இந்த டாக்டிக்ஸை சொல்லி கொடுத்துருந்தேன், இந்த சப்ஜெக்ட் அங்கே வந்திருந்தேன்னா நான் பேசணும்னு நிறைய பேர் நல்லா இருப்பீங்க. இனி அந்த பக்கம் போய் நீ ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போ உங்களை தற்காத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார்ப்பரேட் உலகத்திலேருந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்சனாக இருங்க, நீங்கள் ஒரு பெரிய ப்ரொஃபஷனலில் இருங்க, வாட் எவர் இட் இஸ், டிவைன் பவருக்கு முன்னாடி எல்லாரும் சரண்டர் தான். டிவைன் பவர் ஒன்று தான் உங்களை எல்லா ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே கொண்டு வர முடியும். அதை எப்படி நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு குரு வேணும், உங்களுக்கு லைஃப் கோச் வேணும். ஓகேவா? லைஃப் கோச் இருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த ஸ்ட்ரகிள், நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் எப்படி ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து எப்படி வெளில வரணும், டிவைன் பவர் எப்படி எடுத்து எப்படி யூஸ் பண்ணணும், எல்லா வித்தையும் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் வச்சுருக்கேன். கற்றுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? இப்போ இந்த பர்சன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலோடு இருக்கார், ஆனால் நடுவில் வாய்க்கா வரப்பு தகராறு, அதாவது பிரேக்கப். அது நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது எப்படின்னா
மேரேஜ் ஆகிட்டு நீங்கள் வந்து உங்களோட திருமண வாழ்க்கையில் மேபி பிரேக் இருக்கலாம். ஒரே வீட்டில் இருந்து கூட ஒரு சிலர் பிரேக்கில் இருப்பீங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்துகிட்ருக்கீங்க, உங்கள் பர்சன் கூட அந்த சின்ன பிரேக்கப்பில் இருக்கீங்க. ஒரு சிலர் லாங் டைமாக கூட தெரியுது. கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். அப்போது அந்த பர்சன் உங்களுக்கு லைஃப் சப்போர்ட்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்கள, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் இதையாவது தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்கள் உங்களை வந்து எங்கே கரெக்ட் பண்ணமோ அங்கே கரெக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபஸ்ட்டு கார்ட்லேயே சொல்லிட்டாரு. சில பேர் வந்து நடந்து போன மிஸ்டேக்கு அவங்க மேலே தான், அவங்கக்கிட்ட தான் உள்ளே தான் இருக்குது பிரச்சனை, வெளியே யாரும் கிடையாது. ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டடியே இல்லை, நீங்கள் ஸ்டடி இல்லாதனால தான் அங்கே உள்ளே நடக்கிற போராட்டத்தோட பிரதிபலிப்பு தான் உங்கள் லைஃப்பை உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்துக்கு. சரி, ஓகே, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக இதை பற்றின நிறைய விஷயங்கள், அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரெக்கார்டு, அதுக்கப்புறம் வந்து கார்மிக்கா, அதெல்லாம் பற்றிலாம் நிறைய வந்து நான் பேசியிருக்கேன் பழைய வீடியோவில். அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. பெர்மனன்ட் ரெமெடி எதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போயும் சொல்கிறேன். இந்த பைலுக்காகவும் சொல்கிறேன். லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் உங்களுக்கு பெர்மனன்ட் ரெமெடி. அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நிறைய மாஸ்டர் கிளாஸ்லாம் இருக்குது. அது வந்து நான் எப்போ இனிஷியேஷன் கொடுப்பேன்னா ஃபுல் மூன் டே வரப்போ கொடுப்பேன். அப்புறம் வந்து 3ஆம் பிறை வருதில்ல, அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை வருதில்ல, அப்போ கொடுப்பேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லான டே அதில், இந்த 2 டேவும். அது மாதிரி ஏதாவது முக்கிய தினங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கூட அந்த டைமில் நான் வந்து இனிஷியேஷன் பண்ணுவேன். ஆனால் மேஜராக பண்ணுறது வந்து மாதத்தில் 2 நாள், ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இந்த மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும், லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு, உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா, இல்லை சாமுவேல் ஏஞ்சல் மட்டும் கைடன்ஸ் கொடுக்குறாரா என்னன்னு பார்க்கலாம். லுக் டீப் வித்தின் யுவர் ஹார்ட் and you will feel my love. My love for you is as deep as the ocean. Understand? இந்த பைல் 2வும் வந்து உங்கள் லவர் தான் சொல்கிறார். உங்களோட, அதாவது உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட மனைவியாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட லவர். காதலுங்கிறது வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இருக்கிற ரிலேஷன்ஷிப் காதல் கிடையாதுலாம் கிடையாது, அதுவும் லவ் தான், ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா திருமணம் நடந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ்கிறீங்கல்ல, அதுவும் காதல் தான். ஸோ எல்லாத்துக்குமே அந்த ப்ரெடிக்ஷன் தான் நான் கொடுக்குறேன், ஓகேவா? இப்போ இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க கூட கொஞ்சம் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றின ஒரு டவுட் ஏதோ இருக்குது. அவர் உங்களுக்கு நம்பகத்தன்மையாக இல்லாத மாதிரி தெரியுது. உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அவர் நிறைய முயற்சி பண்ணுறாரு. உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பைல் 3 சூஸ் பண்ணவங்க. உனக்காக என் மனசில் நிறைய இடம் இருக்குது. நான் உன்னை பற்றி டீப்பாக தான் நினைக்கிறேன். நான் உன்னை வந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறேன், நேசிக்கின்றேன். உன் இதயத்தை கேளு, உன் ஹார்ட்டை வந்து டீப்பாக பாரு, யோசிச்சேன்னா தெரியும்ன்ற மாதிரி அவரோட ஃபீலிங் இருக்குது. பாவம், யாரோ அந்த அப்பாவி பிள்ளை. அது ஒரு ஃபீமேல் எனர்ஜியாகவும் இருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் மேல் எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 3 சூஸ் பண்ண உங்கள் பர்சன், அதாவது நீங்கள் பைல் 3 சூஸ் பண்ணீங்க இல்லையா, உங்களோட பர்சன் வந்து இப்போது உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் பிரேக் இருக்குது, ஓகேவா? கரண்ட்டில் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். அதனால் ஒவ்வொரு சுச்சுவேஷன் நான் அந்த இதில் வருது, இன்ட்யூஷனில் வருது நான் சொல்கிறேன். யாருக்கு பொருந்ததோ அதை எடுத்துக்கணும். உங்களுக்கு அது பொருந்திருந்துன்னா அதுக்கான கைடன்ஸ் என்ன வருதோ அது உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது,
ஓகேவா? எந்த பைல் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் கொடுத்த அன்பு பாசம், அவர் கொடுத்த அந்த விஷயம்லாம் வரல, நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறார். போதுமா? உங்கள் பர்சன் வந்து ஒரு நல்ல அன்பான பர்சன் தான், ரொம்ப வந்து கொஞ்சம் வெல் செட்டில்டாக கூட இருப்பாங்க. பட் இப்போ வந்து கரண்ட்டில் அவங்க வேலைக்காக கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஜாப் விஷயத்தில் ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு பிரேக் கூட இருக்கலாம், ஜாப் கூட கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஸோ அதோடு நீங்கள் கொடுத்த வழிகள் அதோடு இருக்கார் அவர். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணோம், நம்ம பர்சனை வந்து நல்லா பார்த்துக்கணுன்னு கூட அவருக்கு ஒரு சில நேரத்தில் தோணும். அவர் அந்த மாதிரி கேரக்டர் தான். சீக்கிரமே ஆக்ஷன் எடுப்பார், பட் அவரை ஸ்டேபிள் பண்ணிக்குவார். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல ஸ்போர்ட்டிவாக எடுத்து செஞ்சு தைரியமான பர்சன் அவங்க. பட் உங்கள் விஷயத்தில் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, அப்படி தான் சொல்ல முடியும். புரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் சொல்கிறேன் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க கைஸ் அப்படின்ட்டு. ஒரு நல்ல பர்சனாக இழந்திருக்கீங்க. ஆனால் வருவார், அவர் ஆக்ஷன் எடுப்பார். எப்போன்னா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர்க்குள்ளே வருவார். பட் வந்தாலும் இந்த ரெக்கார்டு அவருக்குள்ளே இருந்துச்சுன்னா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்தார்னா திரும்ப திரும்ப இந்த ரெக்கார்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அது ஒரு இன்ட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா இப்போ போயின்னு இருக்கிறது வந்து உங்களுக்கு கார்மிக் சிச்சுவேஷன், மணி ரிலேட்டடான விஷயங்களில் குடும்பத்தில் ஒரு அன்ஸ்டெபிலிட்டியான ஒரு விஷயமெல்லாம் நடந்துருச்சு. அது வந்து உங்களோட அது எப்படின்னா 2 சைட்லேயுமே உங்களுக்கும் சரி அவருக்கும் சரி ரொம்ப ஒரு இன்ட்யூஷன், உங்களோட அந்த பேலன்சிங் இல்லை. மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்துலேயும் அன்பேலன்சிங் இருக்குது, ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஃபேமிலிக்குள்ளே ஒரு அன்பேலன்சிங் சிச்சுவேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பயம் பதட்டம். அவருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு ஹீல் ஆகணும். இப்போது விஷயம்லாம் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இப்போது இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட உங்கள் பர்சன் எக்ஸ்பர்சனோ இல்லைனா இப்போ கரண்ட்டில் இருக்க பர்சனோ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு பிராப்தம் அவங்க வந்து உங்கள் மேலே வந்து டீப்பான லவ் வச்சுருக்காங்க. அவங்க அந்த இதிலேருந்து அந்த பாஸ்ட்டு நடந்த ஒரு ஏமாற்றம், தோல்வி, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் அவங்களுக்கு சரியாக சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் அந்த மாதிரி கூட நினைக்கலாம். அவர் என்ன அந்த மாதிரி நீங்கள் நினைக்கலாம், பட் அங்கே அப்படி இல்லை. நான் இப்போ அவங்களுக்காக தான் கார்டு எடுத்தேன், அவங்களுக்காக தான் ரீடிங் வருது. இப்போ நடந்து போன ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கணும், உங்களை ஹீல் பண்ணணும், அவருக்கும் சேர்த்து நீங்கள் ப்ரே பண்ணணும். தயவு செஞ்சு நீங்கள் வந்து ரீயூனியன் பண்ணணும்னு ஐடியா வச்சுருந்தீங்கனாலும் சரி, இந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்ற அந்த சிச்சுவேஷன் ரீயூனியன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பேருக்குமே ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை கிளியர் பண்ணுங்கள். அவரோட என்ன சொல்கிறது, அவரோட சக்ராஸ் அண்ட் ஆரா வீக்காக இருக்குது. இப்போ அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக அவரோட வேலையில் ஃபோக்கஸிங் இருக்குது. இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணணும், உங்களுக்கு சரியான சப்போர்ட் பண்ண, ஆனால் அவருக்கு அந்த வலியும் வேதனையும் இருக்குது. அதுலேருந்து ஹீல் ஆகணும் அவர். ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து இந்த பிரேக்குக்கு காரணம் இருக்கலாம். இதுக்கான ஒரு ஃபீமேல் எனர்ஜி காரணமாக இருக்காங்க. உங்கள் உறவுக்குள்ளே ஒரு அன்பேலன்சிங் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற குடைச்சல், அவங்க கொடுக்குற ஒரு டார்ச்சர், அந்த இது வந்து உங்களை பாதிக்குது. ஒரு சிலருக்கு வந்து 3 எனர்ஜி கம்மியாக இருக்குது. அதனால தான் அவர் கூட வந்து என்ன பண்ணுறதுன்னா, அவர் வந்து உங்களோட அப்ரோச் பண்ணும்போது, உங்கள்கிட்ட பேசும்போது எரிஞ்சு விழுறது. ஒன்று நீங்கள் எரிஞ்சு விழுவீங்க, இல்லைனா அவர் எரிஞ்சு விழுவார். 2 பேருக்கும் வந்து கோவம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, 2 பேருக்குமே கோவம் ஜாஸ்தியாக தான் வருது. ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. அப்படியா? ஆமாண்டா, கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். நான் இப்போ இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது கைஸ். பட் 2 பேருக்குமே ரெக்கார்ட் இருக்குது, 2 பேருமே ஹீல் பண்ணிக்கணும். இப்போ வந்து மெத்தடெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. டெவன் பார்த்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, நீங்கள் உங்களை ஹீல் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பர்சனுக்காகவும் ஹீல்.
அவருக்கான ஆறா சக்கர இம்பேலன்ஸில் இருக்குன்னா நீங்கள் அவங்க பர்சனல் ரீடிங் வாங்க, நான் அதுக்கான கைடன்ஸை கொடுக்குறேன். சரி பண்ணிக்கோங்க 2 பேருக்குமே. அப்போ தான் வந்து உங்கள் ரீயூனியன் வந்து நல்லபடியாக திரும்ப எந்த ஸ்ட்ரக்கும் இல்லாமல் உங்கள் லைஃப் பாண்டிங் நல்லா ஸ்மூத்தாக போகும். இந்த பிளெஸ்ஸிங்ஸை நல்லபடியாக நீங்கள் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கற்றுக்கணும், மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோட எண்ட்லேயும் வந்து ஆரா செக்ஷன் இருக்குது. ஆரா சர்வீஸ்க்குள்ள ஒரு மாஸ்டர் கிளாஸ் அது. ஓகேவா? அதே மாதிரி லைஃப் கோச்சிங் கிளாஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள், இப்போ உங்கள் பர்சன் வந்து இந்த மாதிரி வீக்காக இருக்காங்க, நீங்களும் ஆழ்மன பதிவுகள், உங்களுக்கும் அந்த பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து 2 பேரும் சேஃபாக போகணுன்னு நினச்சிங்கன்னா, 2 பேரும் உங்கள் சேர்ந்து நல்லபடியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் பெஸ்ட் வே. ஓகேவா? இதை பற்றி நிறைய புரிதலுக்காக ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கூட இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அந்த கோர்ஸ் டீட்டெயில் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளாஸ் வந்து ஏற்கனவே பைல் 2லே சொன்னேன். பௌர்ணமி அன்னைக்கு தருவேன் இனிஷியேஷன். மாஸ்டர் கிளாஸோ லைஃப் கோச்சிங் கிளாஸோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் நான் கொடுக்குறது ஃபுல் மூன் டே அண்டு அமாவாசைக்கு அப்புறமா வரும்ல 3ஆம் பிறை அன்னைக்கு கொடுப்பேன். அதே மாதிரி சில நல்ல நாட்கள், பவர்ஃபுல்லான டே மந்த்லி எப்போ இருக்குதுன்னு பார்த்துட்டு நடுவில் யாராவது கிளாஸ் வேணும்னு நினச்சாலும் நான் அந்த டைம்லையும் கொடுப்பேன். ஓகேவா? இது முக்கியமான தினங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்கிறது. மாஸ்டர் கிளாஸ்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்றபடி நீங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும், இல்லை மற்ற கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு அதில் கைட் பண்ணிடுவேன். ஓகேவா? சரி, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. சொன்ன அந்த கைடன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 444555. பைல் 1, பைல் 2, பைல் 3 எல்லாருமே நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு சாமுவேல் ஏஞ்சலுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். காலையில் இன்ட்யூஷன் எனக்கு வந்து என்ன டைப் கொடுக்குறது இவங்களுக்கு ரெடி, டெய்லி கரண்ட் ஃபீலிங் சொல்லிவிட்டு இவங்களுக்கு என்ன டைட்டில் கொடுத்து நான் என்ன தான் கொடுக்குறது, இறைவா எனக்கு நீயே வழிகாட்டு. எனக்கு நிஜமாக சொல்கிறேன் கைஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு டெய்லி உங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும், கைடன்ஸ் போகணும். அதுக்காக நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரமாவது உங்களுக்கு இந்த ஒரு புரிதல் கொடுத்தோம்னா எனக்கு ஒரு சரி, நமக்கு கிடைச்ச இந்த மக்கள் இவ்வளோ பேர் ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க, என்னால் எத்தனை பேருக்கு இதை வந்து ரீச் பண்ண முடியும்? நீங்களும் ஒரு சேனல் தான், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. எத்தனை பேருக்கு உங்களால் இந்த நம்மளோட அந்த சேனலில் போடுற இந்த முக்கியமான பதிவு இது. நான் அந்த லவ் லைஃப் பற்றி நான் டாபிக் போடுறேன் பார்த்தீங்களா, இதே லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிறைய லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைங்க உங்களால் கஷ்டப்படுறாங்க. நாளைக்கு அந்த குழந்தைங்களோட நிலைமை என்ன? நான் உங்களை மட்டும் பார்க்கல, இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் இந்த பிரச்சனையில் லேகில் இருக்கீங்க. இதை நம்மளோட சேனல் எத்தனை பேர் பார்க்குறீங்க சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சால் எவ்வளோ பேருக்கு ரீச் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சேனல் தான். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவாக உங்களை எங்கே சரி பண்ணணுமோ அந்த இடத்த யாருமே சொல்லலை. நீ இதை பண்ணு, அதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதை இத்தனை நாள் பண்ணு, அவ்வளோதான். அது வந்து என்னென்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டு அதோட அவங்க கடமை முடிஞ்சிச்சுன்னு விட்டுடுறாங்க. அவங்க சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் களத்தில் ஃபேஸ் பண்ணுற விஷயத்துக்கு உங்களுக்கு ரெமெடி கொடுக்குறாங்களா, உங்களோட பேசுகிறாங்களா அந்த மாஸ்டர்ஸ்லாம்? உங்களுக்கு டிவைன் பாத் மூலமாக ஒரு லைஃப் கோச் கிடச்சிருக்காங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் சென்ட் பண்ண முடியுமோ சென்ட் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு காலையில் நான் இந்த ரீடிங் எடுக்கும் போது நான் கரண்ட் ஃபீலிங்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து நிறைய பேர் வந்து டாப்பிக்லாம் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக இப்படி அப்படி அப்படிலாம் வந்து இது போட்டு பண்ணுறாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட். அப்படி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நீயே எனக்கு வந்து எனக்கு இன்றைக்கி என்ன ரீடிங் கொடுக்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். கார்டு மூலமாக எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா. கரண்ட் ஃபீலிங்னா என்ன நான் எப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இப்போ வந்து சேனல் பார்க்குறவங்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது டைட்டில் வந்து அப்படி இப்படின்லாம் போட்டு வச்சா தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பார்க்குறீங்க. அப்படிலாம் பார்க்கணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம சேனல் வந்து உண்மையை வெளிப்படையாக பேசுகிற சேனல். எந்த இடத்துல லேகிங் இருக்குது, எங்கே நீங்கள் சரி பண்ணால் உங்களை சரி பண்ணிக்க முடியும், நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்கள் கொண்டு போய். ஓகேவா?
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷங்களும் இந்த லவ் லைஃப்பில் தான், இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தினால தான் இன்றைக்கி உலகமே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஒவ்வொரு குழந்தை மனசுலும் அவ்வளோ ஏக்கம் இருக்குது. பேரண்ட்ஸ் சரியாக இல்லைன்னா அந்த குழந்தைங்களுக்கு தான் பாதிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களே தான் நீங்கள் பாதிக்கிறீங்க. அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன, உங்களுக்கு மட்டும் என்ன இந்த ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உட்காந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆவீங்களா? கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒவ்வொரு விஷயமும் ஃபெயிலியர் பார்க்கும்போது அப்புறமா தெரியும் உங்களுக்கு லைஃப் என்னங்க அப்படின்னு. மார்னிங் நான் கார்டு எடுக்கும்பொழுது எனக்கு வந்து கரெக்டாக வந்து நீ இந்த டைட்டில் போடு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கார்டு வந்து நின்றுடுச்சு. இனிமேல் அவர்கிட்ட தான் நான் வந்து என்ன டைட்டில் போடணுன்னு அவரே டிசைட் பண்ணிட்டோம். சாமுவேல் ஏஞ்சல்கிட்டே நான் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்கிட்டே நான் விட்டாச்சு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் டைட்டில் இனிமேல் ரீடிங்கில் என்ன வருதோ அதுதான் டைட்டில். ஏன்னா இந்த மெசேஜ் யார் பார்க்க போகிறாங்க, யார் என்ன சுச்சுவேஷனில் இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணுங்கிறது அவருக்கு தெரியும். எனக்கு வந்து நீங்களே சொல்லிவிடுங்கப்பா, என்னால் வந்து இப்படியெல்லாம் யோசித்து இப்படி போடணுமா அப்படி போடணுமா, டைட்டில் இப்படி கொடுத்தா பார்ப்பாங்களா? வேணாம், நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணல, வரல. உங்களுக்கு அந்த மாதிரி டாபிக்லாம் கொடுத்து உங்களை கவர் பண்ணணுமா என்ன? அப்படி கொடுத்தா தான் நீங்கள் போய் பார்ப்பீங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு யார் எப்படி எதில் லேக் ஆகிருக்கீங்கன்னு எவ்வளோ அழகாக ஃபஸ்ட் ஒன் கார்டில் சொல்லிட்டாரு. உங்ககிட்ட இருக்க தவறுகளை, உங்கள்கிட்ட இருக்க அந்த இதுவை வந்து கரெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே அதையே தேடுங்க, அந்த என்ன நடந்து போனதோ நீங்கள் இப்போ என்ன ஃபீல் பண்ணுங்க, அவ்வளோ அழகாக கொடுத்துட்டாரு. செகண்டு தேர்டு வந்து உங்கள் பர்சன்கிட்டேருந்து டீப்பான லவ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நான் என்ன கரண்ட் ஃபீலிங்கில் சொல்கிறது, அவரே சொல்லிட்டோம். இனிமேல் வந்து டைட்டில் அவர் தான். ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? நாங்கள் உங்களுக்காக இங்கே டிவைன் உங்களுக்காக இப்படியெல்லாம் யோசித்து உங்களை வந்து வழி நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் தேங்க் பண்ணணுமா இல்லையா? அவரோட நம்பர் 44455 நம்பர். தேங்க் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களே ஒரு சேனல் தான், எவ்வளோ பேருக்கு நம்மளோட இதை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேருங்க, நிறைய பேர் பலனடையட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சேனல் வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, தனி ஆளோடது கிடையாது. இது வந்து இதை கொண்டு போய் நிறைய மக்களுக்கு ரீச் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே ஒன்றா ஒரு யூனிட்டாக சேர்ந்து தான் நம்ம இதை பண்ணணும். எனக்கு யாரெல்லாம் மாடல் சப்போர்ட் கொடுக்க போகிறீங்க, இந்த டிவைன் பாத்துக்குள்ளே வந்து நீங்கள் யாரெல்லாம் வர போகிறீங்க, வந்து நீங்கள் வந்து இதை கொண்டு போய் நிறைய மக்களுக்கு ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் மாஸ்டர் இங்கே இருக்கேன். இதை கொண்டு போய் நான் எல்லாருமே ஒரு கம்பைனாக குரூப்பாக சேர்ந்து நம்ம இதை ரீச் பண்ணோம். நான் ஒருத்தியால் என் கூட இப்போ யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, நீங்களும் ஏஞ்சல்ஸ் தான். வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாரையும் நான் கூப்பிடுறேன். யாரெல்லாம் நம்ம வந்து நம்மளோட இந்த டாபிக் வந்து நிறைய மக்களுக்கு போய் சேரணும். நிறைய பேர் வந்து அறியாமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. எத்தனை பேருக்கு அவங்க காதில் போய்ட்டு அவங்களோட லைஃப் அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து அவங்கள மீட்டுக்க முடியுமோ மீட்டுக்கிட்டோம். ஓகேவா? இது நான் வந்து டிவைன் பாத் சேனலை ஒரு ட்ரஸ்டியாக தான் மாற்ற போகிறேன். நான் ஃப்யூச்சரில் வந்து இது வந்து மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு இதுவாக தான் நான் இதை சர்வீஸ் சென்டர் இதுவாக தான் நான் வைக்க போகிறேன். இதுதான் என் பிளான். எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண வரீங்களோ வாங்க. ஐ எம் ரெடி டு ரிசீவ் யுவர் சப்போர்ட். ஓகே, ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.